மட்டும் கடந்த 9 மாதம் நம்மை தேவன் கிருபையாய் காத்து இந்த 10வது மாதம் முதல் நாளிலும் கூட அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியான ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நோக்கி பார்த்து எந்த முகமும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. அதுபோல் இந்த மாதம் முழுமையாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தியானிக்கும்படியாய் எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணதை அவன் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவனாயிருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் வாழ்க்கையில் அனுபவித்தான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவன் என்னவெல்லாம் வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி நாம் பார்க்கிற வண்ணமாக ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் பேசிய அனைத்து வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவன் அதை பெறுவதற்குரிய வழியை சொல்கிறார். அவன் பொறுமையாய் காத்திருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட பொறுமையோடு கூட காத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். மனுஷன் சொல்கிற வார்த்தைகள் ஒருவேளை தாமதமாகலாம், தவறி போகலாம், நிறைவேறாமலும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். காரணம், ஆபிரகாம் பொறுமையோடு கூட காத்திருந்தான். அதற்கு முன்னிருக்கிற வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்த வார்த்தையை அவன் கேட்டு பொறுமையோடு கூட காத்திருந்தான். அதற்கு முன்னிருக்கிற 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். இங்கே அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆணையிடும் போது அவருடைய பெயரிலே வாக்கு கொடுத்தபடியினாலே, ஆணையிட்டபடியினாலே அதை ஆபிரகாம் விசுவாசித்து பொறுமையோடு கூட காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றான். அதுபோல இன்றைக்கு வேதம் முழுமையாக தேவனுடைய வார்த்தையெல்லாம் அவருடைய ஆணையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு ஆணையிட்டேன், நான் பொய் சொல்லி பார்க்கிறோம். அதனால் நாம் பொறுமையோடு கூட காத்திருப்போம். நிச்சயம் தேவன் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாரும் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாரும் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் நேரெடுப்பேன் நன்றி பலி ஜீவனால் எல்லாம். அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நாமும் கூட இதுவரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். காரணம், அவருடைய பெயரினாலே ஆணையிட்டபடினாலே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நீ சொன்ன அனைத்து வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்வோம், எங்கள் வாழ்விலே அதை அனுபவிப்போம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுமையாய் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்கள் நடத்துவீராக. எங்கள் போக்கு வரவெல்லாம் உடைய பிரசனம் சூழ்ந்திருக்கும்படியாக எங்களை தாழ்த்து கொடுக்கிற ஐயா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.